சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில செயல் வீரர்கள் செயற்குழு கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துதல் பற்றிய ஆலோசனை கூட்டம் சென்னை குரோம்பேட்டை ஏகேசி மகாலில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் கோ ரமேஷ் பாபு அவர்கள் மாநில செயல் வீரர்கள் செயற்குழு கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துதல் பற்றிய சிறப்புரையாற்றினார். இந்த ஆண்டு 14/9/2026 நடைபெறக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் வீதிதோறும் வீடுதோறும் 1,00,000 விநாயகர் வழங்கி விநாயகர் விழாவை சீரும் சிறப்புமாக செய்து விசர்ஜன ஊர்வலம் செய்திட உள்ளோம். இதற்கு தமிழக அரசு எந்தவித இடையூறும் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட அனுமதித்திட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை இங்கே வைக்கிறோம். தாவேக நிர்வாகி எங்களுடைய முருகபெருமானை இழிவாக பேசியிருக்கிறான். அவனுக்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி எச்சரிக்கை செய்கிறோம். தாவேக நிர்வாகியை உடனடியாக இந்த அரசு கைது செய்து குண்டர் சட்டத்திலே அடைக்க வேண்டும். யூடியூபிலே சில கருத்துக்கள் சொல்லுகிறவர்களை குண்டர் சட்டத்திலே அடைத்த இந்த தாவேக அரசு எங்கள் முருகபெருமானை இழிவுபடுத்தவரை குண்டர் சட்டத்திலே அடைக்க வேண்டும். சட்டமன்றத்திலே அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்குமான சட்டசபையாக செயல்பட வேண்டும். அது சர்ச்சாக செயல்படக்கூடாது. இயேசு பிரானுடைய மதபாதக இடமாக இருக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அன்புமணி சௌமியா அவர்கள் பகவத்கீதையை ஒரு குறிப்பு எடுத்து காட்டியவுடனே சபாநாயகர் அவர்களே 20 நிமிடம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி விட்டாச்சு, நீங்கள் இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று பகவத்கீதையை உச்சரித்தவுடன் அவருக்கு அவருடைய குரல் வலையை நெருக்க நீங்கள் செய்த செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மின்சாரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் வழங்குவர் என்று சொன்னீர்கள். 200 ரூபாய் கட்டியவர் 2000 ரூபாய் இன்றைக்கு மின்கட்டணம் கட்டுகின்றனர். 2000 ரூபாய் கட்டியவர் 4000 ரூபாய் மின்கட்டணம் கட்டுகின்றனர். நான் என் வீட்டிற்கு கடந்த மாதம் மின் இணைப்பினுடைய மின்கட்டணம் 9,000 ரூபாய். இந்த மாதம் மின்கட்டணத்தினுடைய இணைப்பினுடைய கணக்கு 24,996. இந்த அரசு மின்சாரத்தை எங்களுடைய மக்களினுடைய தலையிலே பாரத்தை வைத்துள்ளனர். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்தால் ஒரு குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியும். 25,000 ரூபாய் 15,000 ரூபாய் எப்படி கரண்ட் கட்டணம் கட்ட முடியும்? இந்த அரசுக்கு மின்சாரத்துறை அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு மத்திய அரசினுடைய FCR சட்டத்தை எதிர்த்து சட்டசபையிலே தீர்மானம் இயற்றி இருக்கிறது. வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து பணம் இந்தியாவிலே இந்த சர்ச்சை நிர்வாகத்திற்கு பணம் வந்து சேர்கிறது. ஆனால் அந்த பணத்தை நிர்வாகத்தினர் எதற்காக கேட்டு வாங்குகிறார்களோ அதற்கான செலவுகள் செய்வதில்லை. முஸ்லிம் பயங்கரவாதத்திற்கும் நாட்டின் பிரிவினைவாதத்திற்கும் செயல்படுபவர்களுக்கு இந்த பணம் செல்வதாக மத்திய உளவுத்துறையினுடைய செயலுக்கு கொண்டு செல்லப்பட்டு FCR தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முயல்கின்றது.
இதை இந்து திராவிட மக்கள் கட்சி நாங்கள் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். உடனடியாக FCR சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்திலேயே NIA அலுவலகத்தை மாவட்டத்திற்கு ஒன்று அமைக்க வேண்டும். இன்றைய தினம் செய்தித்தாளில பெங்களூரிலே தாலிபானை சேர்ந்த பயங்கரவாதி இந்திய ராணுவத்தை தகர்ப்பேன் என்று கூக்குரலிட்டவாறு இங்கே ஆயுதங்களோட பணத்தோடு காவல்துறை கைது செய்யுள்ளது. தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்றால் தமிழகத்திலே மாவட்டத்திற்கு ஒரு NIA அலுவலகத்தை அமைக்க வேண்டும். இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய ஒட்டத்தை அடக்கிட வேண்டும். சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா பசுவதை சட்டம் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். சென்னை திருவத்தூரிலே ஒரு பசுங்கன்றுகளை 10 வயதிற்கு கீழான கன்றுக்குட்டிகளை வெட்டக்கூடாது என்று சட்டத்திலே இருக்கிறது. அந்த பசுங்கன்றுகளை அங்கே வெட்டுகிறார்கள் என்று ஒரு தகவல் தெரிந்து அது புகாராக காவல் நிலையத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து தலைவர் மீது அந்த வழக்கு பாய்கிறது. இந்துக்கு எதிராக இஸ்லாமியர் பொய் பிரச்சாரத்தை செய்கின்றனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பசுங்கன்றுகளை வெட்டக்கூடாது, பால் தரக்கூடிய பசுக்களை வெட்டக்கூடாது. இந்த பசுக்களை வெட்ட வேண்டும் என்றால் அதற்கான முறையான சட்ட வடிவமைப்பை இந்த கலெக்டரிடம் பெற்று மாடுகளை வெட்ட வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக பசுக்கள் வெட்டக்கூடிய கூடங்கள் வைத்திருப்பவர்களுக்கு எங்களுடைய செய்தியாக சொல்லுகிறோம். மாவட்ட கலெக்டருக்கு பசுக்களை வெட்டக்கூடிய முறையை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுடைய கனவு. நாங்கள் நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வந்ததை வரவேற்கிறோம். ஏழை மாணவர்களுக்கு நீட் தேர்வானது வேண்டும் வேண்டும், நீட் தேர்வு ரத்து செய்வேன் என்று திமுகவும் கடந்த காலகட்டங்களிலே தற்போது தாவேகவும் போலி நாடகம் ஆடுகின்றனர். இவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த மருத்துவ மாணவ செல்வங்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சி முகமைகளை இந்த அரசை ஏற்படுத்தி அவர்களுடைய மருத்துவ கனவை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.